இன்னைக்கு நம்ம 2016 வந்த ஹெல் ஆர் ஹை வாட்டருங்கிற வெஸ்டர்ன் ராபரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு பேங்க்கு காட்டுறாங்க. அந்த பேங்க்குக்கு 2 கொலைனுங்க வந்து ஒரு அம்மாவை மிரட்டுறானுங்க. அவங்க கிட்ட கன்னை காமிச்சு டிராயரில் இருக்கிற பணத்தை எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டிராயரில் பணம் இல்லை, சேஃபில் தான் இருக்குது. சேஃபோட கோட் எனக்கு தெரியாது, மிஸ்டர் கோல்சனுக்கு தான் தெரியும், அவரு 8:30 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக திருடாங்கன்னா கிடைச்சதை எடுத்துகிட்டு போவானுங்க. ஆனால் இவனுங்க 8:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கேர்ள்சன் வந்த வாட்டி அவர்கிட்ட கோடை வாங்கி பணத்தை ஆட்டை போட்டு போகிறானுங்க. இவனுங்க தான் இந்த படத்தோட ஹீரோஸ். இவனுங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் அண்ணன் டேனர், இன்னொருத்தன் தம்பி டாபி. அங்கேருந்து கிளம்பி டெக்ஸாஸில் இன்னொரு பேங்க்குக்கு போகிறாங்க. அங்கேருந்து 2 பேரை கன்னை காட்டி மிரட்டி டிராயரில் இருக்கிற பணத்தை எடுக்கிறானுங்க. பண்டிலாக இருக்கிற பணத்தை எடுத்தால் சீரியல் நம்பர் வச்சு பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி டிராயரில் இருக்கிற பணத்தை தான் எப்பயுமே திருடுவாங்க. அப்போ தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கிழவங்கிட்ட இருந்து கன்னை வாங்கி அதை டேபிள்லேயே வச்சிடறான். இவனுக்கு திருடிட்டு போகும்போது அந்த கிழவன் அந்த கன்னை எடுத்து சொல்கிறான். இவனும் அவசர அவசரமாக காரில் ஏறி கிளம்பிடுறானுங்க. அண்ணன் தம்பிக்கிட்ட கன்னை வாங்கி டேபிளில் வச்சு அநியாயமாக என்னை கொலை பண்ண பார்த்தியடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருவானுங்க. வீட்டுக்கு வந்த வாட்டி அவனுங்க வந்த வண்டியை ஜேசிபி வச்சு குழி தோண்டி புதைச்சிட்றானுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக பணத்தையெல்லாம் எண்ணிட்டு இவனுங்க ஃபேமிலி கதையை பற்றி பேசுகிறானுங்க. அண்ணன்காரன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறந்த வாட்டி சொத்தை எல்லாத்தையுமே தம்பியோட பசங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. இந்த கேஸை 2 போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் வயசானவர், இன்னொருத்தர் நடு வயசுக்காரர். போலீஸ் 2 பேரும் ஃபர்ஸ்ட் கொள்ளை அடிச்ச பேங்க்ல போய் மிஸ்டர் கேர்ள்சன் கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட கேமரால ரெக்கார்டா இருக்கான்னு கேட்கறாங்க. ஆனா அவரு கேமரா இருக்கு, ஆனா இங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்த அம்மா கிட்ட போய் அவனுங்க பாக்கிறதுக்கு எப்படி இருந்தானுங்க, குட்டையா நெட்டையா கருப்பா செவப்பான்லாம் விசாரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணனும் தம்பியும் புது கார் எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அண்ணங்காரன் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறான். வெளியே போன அண்ணங்காரன் தம்பிக்கே தெரியாம பக்கத்துல இருந்த இன்னொரு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். தம்பியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிப்ஸை ஒத்தையா வைக்காம கத்தையா வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அண்ணங்காரன் கை நிறைய பணத்தோட ஓடி வந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கார் எடுத்துட்டு தப்பிச்சிடறானுங்க. கார்ல போயிட்டே இருக்கும்போது தம்பி அண்ணங்கிட்ட மனுஷனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வரான். அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் அவனுங்க பிளான்லயே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்ப வந்த காரையும் புதைச்சிட்டு இன்னொரு புது கார் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் இப்ப கொள்ளையடிச்ச பேங்க்ல போய் அங்கிருந்த ஒரு பொண்ணு கிட்ட இவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. அவ ஒருத்தன் தான் வந்தான் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த கடையில கேமரா ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வயசான போலீஸ் பேங்க்ல விசாரணையை முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பிட்ட ஹோட்டல்ல போய் அந்த வெயிட்டர் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு டிப்ஸ் கொடுத்தான் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க $200 அப்படிங்கிறாங்க. உடனே இவரு அவங்க சாப்பிட்ட பில்லை கேட்கறாரு. பில்லை கொடுத்தா நீங்க பணத்தை திரும்பி வாங்கிக்குவீங்கன்னு சொல்லி பில்லை கொடுக்காம அவங்க போயிடுறாங்க. இனிமே தான் நமக்கு வேலைன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பக்கத்துல இருந்த மோட்டல்ல ரூம் புக் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவரு இந்த ஊர்லயே தங்கி அவனுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் புது கார்ல ஜாலியா பாட்டு பாடிட்டே போறானுங்க. போற வழியில தம்பிக்காரன் ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க ஒரு கடைக்கு போறான். கார்ல இருந்த அண்ணனை ஒருத்தன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்த தம்பி அங்க வந்து அவனை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். கடையில இருந்து வாங்கின ஜூஸ் அண்ணனுக்கு கொடுக்க அதுக்கு அண்ணன் இந்த ஜூஸை மனுஷன் குடிப்பானு அப்படின்னு கேட்க தம்பி அதனால தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் கொள்ளையடிச்ச காசை வச்சு கேசினோக்கு போய் அங்க காயின்ஸ் வாங்குறாங்க. வாங்கின காயின்ஸை வச்சு அண்ணன் தனியா கேம் ஆட போயிடுறான். தம்பி தனியா சரக்கடிக்க வந்துடுறான். தனியா இருந்த தம்பியை கரெக்ட் பண்ண ஒரு பொண்ணு வந்து மொக்க போட்டுட்டு இருக்கிறா. கேம் ஆடி முடிச்சுட்டு அவங்க அண்ணன் அங்க வரான். என் தம்பியை கரெக்ட் பண்ணி காசையில ஆட்டி போலான்னு பாக்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறான். அண்ணங்காரன் முரட்டு சிங்கிள் போல அவளும் போங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு தம்பி உன்னையெல்லாம் ஏன்டா போலீஸ் பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வச்சிருந்த காயின்ஸ் எல்லாம் மறுபடியும் கேஷா மாத்துறானுங்க. பாதி அமௌண்ட்டை கேஷாவும் மீதி அமௌண்ட்டை செக்காவும் மாத்திக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா செக்கை இவனுக்கு திருடின பேங்க் பேர்லயே கேட்கறானுங்க. அன்னைக்கு நைட்டு கேசினோலயே ஒரு ரூம் புக் பண்ணி தங்குறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு மோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டிவியில கடவுளை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஷோவை பார்த்துட்டு இருந்த அவர் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி கடவுளை வச்சு ஊரை ஏமாத்துறவங்களே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்றாரு. அதுக்கு அவர் அசிஸ்டன்ட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போங்க எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு அட்டார்னியை போய் பாக்குறாங்க. அவர்கிட்ட இவங்க வச்சிருந்த காசெல்லாம் கொடுத்து லோன் கட்டுறதை பத்தி பேசுறாங்க. அவங்க கிட்ட அட்டோர்னி கேசினோல ஜெயிச்ச காசுனால எந்த பிரச்சனையும் வராது, இன்னும் 40,000 ரூபா கட்டினா உங்க லோனை அடைச்சி நிலத்தை மீட்டரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, இவனுங்க பேங்க்லயே திருடி அந்த பேங்க்குக்கே லோன் கட்ட பாக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம திருடின பிளாக் மணியை கேசினோல கொடுத்து ஒயிட் மணியை மாத்திடுறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸும் மோட்டலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க. பொதுவாக ஹோட்டலில் என்ன வேணும்னு கேட்பாங்க, ஆனால் இங்கே என்ன வேணான்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிறது டீபோன் ஸ்டீக்குன்னு ஒரே ஐட்டம் தான். அந்த ஒரு டிஷ்ஷில் கார்ன்ஸு பீன்ஸு போடாமல் வேணுமா போட்டு வேணுமான்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் போடாமல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயசான போலீஸ் இந்த ஹோட்டலில் எவனும் நினச்சாலும் திருட முடியாது அப்படிங்கிறாரு. தம்பியும் அண்ணனும் வேற ஒரு புது கார் மாற்றிக்கிட்டு தம்பியோட வைஃப் வீட்டுக்கு போகிறாங்க.
இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க அம்மா சொத்தை தம்பியோட பையனுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. தம்பி அவன் பையன்கிட்ட போய் நிலத்தை மீட்க போறோம், அதுல ஆயில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால நீங்களாம் பணக்காரனாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சு அந்த நிலத்தை மீட்க காரணம் அந்த நிலத்துல ஆயில் இருக்கு. ஸோ அந்த ஆயிலை வச்சு இவங்க பணக்காரனாயிடலாம். இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸும் மோட்டலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பேங்க் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அந்த வயசானவர் எதுக்கு கஷ்டப்பட்டு அவனுங்க கொள்ளையடிச்ச வாட்டி போய் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பேங்க் முன்னாடி உட்காந்துக்கிட்டா அவனுங்களே கொள்ளையடிக்க வருவானுங்க, அப்ப நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறாரு. அண்ணனும் தம்பியும் அடுத்த நாள் பேங்கை கொள்ளையடிக்க பிளான் போடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கிறானுங்க. அடுத்த நாள் 2 பேரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நேரமா வந்துருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கார் எடுத்துட்டு கொள்ளையடிக்க கிளம்புறாங்க. இந்த டைம் இவங்க 2 பேரும் தனித்தனி கார்ல வராங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அங்க பார்த்தா பேங்க் பூட்டி இருக்கு. அதனால கால்மன்ல இருக்கிற பேங்குக்கு கொள்ளையடிக்க போறாங்க. ஆனா போற வழியில அண்ணன் காரை நிறுத்திடுறான். ஏன்னு கேட்டா கால்மன்ல கம்மி காசு தான் கிடைக்கும், நம்ம போஸ்ட்டுக்கு போறோம், போஸ்ட்ல இருக்கிற பெரிய பேங்க்ல நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தம்பி அந்த பேங்கோட பேட்டர்ன் நமக்கு தெரியாது, போனா மாட்டிப்போ அப்படிங்கிறான். அதுக்கு அண்ணன் பேட்டர்ன்ல எல்லா இடத்துலயும் ஒன்று தான், நம்ம போய் சீக்கிரமா கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் அந்த வயசான போலீஸ் இவனுக்கு பிளான் எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாரு. ஆல்ரெடி கொள்ளையடிச்ச டெக்ஸாஸ் பேங்கை பத்தி சொல்லி, அப்புறம் அவன் தனியாக கொள்ளையடிச்ச பேங்கை பத்தி சொல்லி, இன்னைக்கு ஜேடன் பேங்க் பூட்டி இருக்கு, ஸோ அதை விட பெரிய பேங்க் போஸ்ட்ல தான் இருக்கு, ஸோ கண்டிப்பா போஸ்ட்ல தான் கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்றாரு. இவர் சொன்ன மாதிரியே அவனுக்கு 2 பேரும் ஒரே கார்ல போஸ்ட்டுக்கு போறானுங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஊரே ரொம்ப பிஸியா கூட்டமா இருக்கு. ஆனா அதை பத்தியில கவலைப்படாம மாஸ்க் போட்டுக்கிட்டு கன் எடுத்துட்டு பேங்க்குள்ள போறானுங்க. அங்க போய் பார்த்தா ரேஷன் கடை மாதிரி அவ்வளோ கூட்டம். கன்னை காமிச்சு அவங்கள மிரட்டி அங்கிருந்த பணத்தை திருட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்ல இருந்த 2 பேரு சுடுறானுங்க. அவனுங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு பணத்தில் எடுத்துட்டு வெளியே போய் பார்த்தா GTA வைசிட்டியில் வர மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு கன் எடுத்துட்டு இவனுங்கள சுடுறானுங்க. ஆள விடுற சாமி இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஓடும்போது இவனுங்களும் கார் எடுத்துட்டு அவனுங்கள சேஸ் பண்றானுங்க. இந்த விஷயம் அந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சிருது. உன்ன வயசான போலீஸ் நான் தான் சொன்னல பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு சொல்லி இது கொண்டாட பாட்டு போடு அப்படிங்கிறாரு. அவர் அசிஸ்டன்ட் பாட்டை போட்டா சாமி பாட்டு ஓடுது, ஏண்டா இங்கேயுமாடா அப்படிங்கிறாரு. தமிழ் சினிமாவில் 10 பேருக்கு 15 சூமோட வர மாதிரி ஒரு பயங்கரமான சேசிங் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் தம்பிக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. என்னன்னு பார்த்தா வயிற்றுலேயே சுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் பக்கத்துல இருந்த டேப் எடுத்து வயிற்றுல ஒட்ட சொல்லிட்டு காரை ஓரமா நிறுத்திட்டு கார்ல இருந்து கன் எடுக்கிறான். பப்ஜியில் வர M16 மாதிரி ஒரு கன் எடுத்துக்கிட்டு பின்னாடி வர காரை சுட்டுக்கிட்டே முன்னாடி போறான். நாங்கோட பின்னாடி வந்தவனுங்க பயங்கரமான ஆளுங்கன்னு நினைச்சா எல்லாரும் தெரிச்சு பயந்து ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட நீ வேற ஒரு காரில் பிளான் படியே இந்த காசுலாம் எடுத்துட்டு கேசினோக்கு போய் பிளாக் மணியை ஒயிட்டா மாத்திரு அப்படிங்கிறான். இதை சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு தனியா போயிடுறான். தனியா போனவன் எதிர்ப்புற வந்த போலீஸ்லாம் தஸ் திருப்பி அவன் கூட கூட்டிட்டு போயிடுறான். போலீஸ்லாம் பின்னாடி சேஸ் பண்ண அவன் அந்த காரை ஒரு மலை மேலே ஏத்துறான். மலை மேலே ஏறின வாட்டி அந்த காருக்குள்ள பெட்ரோல் கேனை பற்ற வச்சு அமுச்சு விட்டுறான். அந்த கார் மலையில இருந்து கீழே சறுக்கிட்டே வந்து பயங்கரமா வெடியுது. அதுக்கப்புறம் ஒரு ரைஃபிள் எடுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு போய் அங்கிருந்த போலீஸ் எல்லாம் சுடுறான். அப்படி சுடும்போது அந்த வயசான போலீஸோட அசிஸ்டண்ட்டை கொண்டுறான். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அண்ணங்கார சொன்னதை கேட்டு தம்பி பணத்தில் எடுத்துட்டு கேசினோக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனா வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. சரின்ட்டு வேற வழி இல்லாம வயிற்றுல வந்த ரத்தத்தை கையை வச்சு அடைச்சிக்கிட்டு அந்த போலீஸ் கிட்ட போய் லைசன்ஸை காட்டுறான். போலீஸும் அந்த லைசன்ஸை செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்குன்னு சொல்லி இவனை விட்டுறாங்க. எப்படியோ தம்பி தப்பிச்சிட்டான். ஆனா அங்க அண்ணன் மாட்டிக்கிட்டான். அந்த வயசான போலீஸ் பக்கத்துல இருந்த இன்னொரு மலைக்கு போய் அவங்க அண்ணனை ஒரு ரைஃபிள் வச்சு போட்டு தள்ளிடுறாரு. தம்பி அந்த பணத்தில் எடுத்துகிட்டு போய் கேசினோல ஒயிட்டாக மாற்றிடுறான். கேசினோல அவங்க அண்ணன் செத்துறான்னு சொல்லி நியூஸ் வருது. அடுத்த நாள் அந்த காசை வச்சு லோன் கட்டி நிலத்தை மீட்டுறான். அந்த வயசான போலீஸ் அவன் தம்பியை பற்றி ஸ்டேஷனில் விசாரிக்கிறாரு. அங்கே ஒரு அம்மா இவன் தம்பியை பற்றி எந்த ரெக்கார்டுமே இல்லை, இவன் தம்பி ரொம்ப நல்லவன், ஒரே ஒரு டைம் டைவர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவங்க மாதம் $50,000 சம்பாதிக்கிறாங்க, இவங்க அண்ணன் திருடின மொத்த பணமே $40,000 தான், அவன் தம்பியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் கூட ஜட்ஜே நம்ப மாட்டாரு அப்படிங்கிறாங்க. குழப்பத்தில் இருந்த அந்த போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா அவன் தம்பிக்கிட்டே போய் எதுக்கு 4 பேரை கொண்டு 40,000 திருடணும், உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் பழக்கமான விஷயம், ஆனா நீ எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்கறாரு. அதுக்காக ஏழ்மை ஒரு நோய், அது என் பசங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம எனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு, நான் இங்க தங்க மாட்டேன், டவுன்ல வாடகை வீட்டில் தான் இருப்பேன், எதா இருந்தாலும் அங்க வந்து பேசி தீர்த்துக்கோங்க, நீங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த போலீஸ் உனக்கு அமைதியை நான் தேடி தரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவன் உங்களுக்கு நான் அமைதி தரேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கலாய்ச்சி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படத்து மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாதாரித்தனை பண்ணாலும் நாசுக்கா பண்ணும். இதைத்தான் தலைவர் அப்பயே சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுன்ட்டு. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச காட்சிகள், போலீஸ் தொல்லை பண்ணியும் 200 டிப்ஸுக்காக ஹீரோவா காட்டி கொடுக்காத அந்த வெயிட்டர், பல வருஷமா ஒரே சாப்பாடு போற அந்த ஹோட்டல், கேசினோல தம்பியை கரெக்ட் பண்ணும்போது அண்ணங்கிட்ட மொக்க வாங்கின அந்த பொண்ணு, அப்புறம் கதைக்கு சம்மந்தமே இல்லாம பச்சை கலர் வண்டியில வந்து அடி வாங்கின அந்த பையன். உங்களுக்கு எந்த காட்சி பிடிச்சிச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.